ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். நேம் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலைக்கிட்ட அந்த வெல்கம் அந்த இடத்துல தான் நிற்கும். திருவண்ணாமலைக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஏலகிரி கிளம்ப வேண்டியதான். நாங்கள் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டு ஏலகிரி போக வேண்டியதான். வாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன். இப்போ இது செகண்ட் டைமு. பட் இருந்தாலும் எனக்கு கோயிலுக்கு போக கொஞ்சம் வழி தெரியல. பார்க்க வாங்க. இந்த வழி மூடி இருக்குது. அப்போ போய் அப்படி சுற்றிக்கிட்டு வரலாம். வாங்க. எல்லாமே போர்டு போட்டிருக்கு. திருப்பதி சென்னைலாம் போட்டிருக்கு. நம்ம போகிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஏலகிரி போகணும். இன்னும் சாப்பிட கூட இல்லை, செம்மையாக பசிக்குது. டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது. 8:40. இன்னும் 9 மணிக்குள்ளே சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணிக்குள்ளே நம்ம ஏலகிரி போயிடணும். அப்படி போனால் தான் எல்லாத்தையும் அங்கே விசிட் பண்ணிட்டு இங்கே என்ஜாய் பண்ண முடியும். இந்த 8:40 செம்மையாக குளிருது ஃபேமிலி. ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா இப்போ ஜனவரி மாதம், அதாவது தை மாதம்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ செம்மையாக குளிருது எங்களுக்கு. கைக்கெல்லாம் மாதிரியாக இருக்குப்பா. இது நேஷ்னல் ஹைவே போல். பெங்களூர் வேலூர்லாம் போட்டிருக்கு. ஓகே, பார்ப்போங்க. கோயிலுக்கு எப்படி போகணும் எங்களுக்கு வழி தெரியல. அது வேற ஒரு மாதிரியாக இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. யார்கிட்ட கேட்டுட்டு போவோம். தெரிஞ்சதுக்குள்ள தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க. இதில் தான் போயிட்டு நம்ம அண்ணாமலையை வெயிட்டாக கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். வாங்க. பொங்கல் ஸ்பெஷல் நமக்கு தான் ஜாலியாக இருக்குது. பார்ப்போம். திருவண்ணாமலை. ஓகே. அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட்டு கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு தான். கோயில் வாசலில் போய் நிற்க வேண்டியதான். வாங்க. எப்போ போனாலும் பைக்கில் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்தமாரி டேனிங்கில் இண்டிகேட் போட கற்றுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் சேஃப் நமக்கு. இன்னும் கோயில் எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். வாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மலை, அந்த மலை மேலே தான் எப்பயுமே வருஷம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் போயிருப்பீங்க. உங்களை நான் புதுசாக அந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம அண்ணாமலையோட கோவில். திருவண்ணாமலை நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு காலை உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். செம்மையாக இருக்குது ஃபேமிலி. வேறு லெவல். வாங்க. இன்றைக்கி கருநாள் அதுமா நம்மளை அண்ணாமலையை பார்க்கணுன்னு தோணியிருக்கு. அதான் நம்மளோட அவஸ்தை போல். ஓகே, வாங்க. போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலை வந்து 110 கிலோமீட்டர் வருது. எங்கள் ஊர்லேருந்து 110 கிலோமீட்டர் வருது. இதுலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் நாங்கள் இப்போ ஏலகிரி போகணும். அப்படியே எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரவுண்டாக டோட்டலாக 250 கிலோமீட்டர் வரணும். எங்கள் வீட்டிலேருந்து இப்போ ஏலகிரி போகணுன்னா 250 கிலோமீட்டர் ட்ராவலிங். அப் அண்ட் டவுனு 500 கிலோமீட்டர். என்ன ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 2000-3000 ஆகும். நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 1500 கூட பார்த்துக்கலாம். அதுவே 10ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. நான் ஒரு 2000 எடுத்து வந்தேன். ஒன்றும் பட்ஜெட் ஒன்றும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை. சும்மா நல்லா கம்மியாக பார்த்துக்கிட்டேன். கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ உள்ளே எப்படி போகுதுன்னு தெரியல. இங்கே போய் பார்க்கலாம். எதில் போகணும்? எப்படியாவது உள்ள தான் போகணுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. அங்கே அதில் போய் பார்க்கலாம். இதுதான் வழின்னு நினைக்கிறேன். இதை பார்க்க கோயில் வழி மாதிரி தெரியல, வேறு எதுவும் தெரியுது.
யார்கிட்டயாவது கேட்போம் வாங்க. யார்கிட்டயாவது நின்று கேட்டு போகலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ இந்த வழியாக இருக்குமோ கன்ஃபியூஷனாக இருக்குது. எதை கேட்போம் வாங்க, இவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா கோயிலுக்கு எப்படிண்ணா போகுது? கோவிலுக்கு எப்படி போகுது? ஸ்ட்ரைட்டாக போகலாமா? ஓகேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டில் கட் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் போக மாட்டேருக்கு. போயிட்டு ஜாலியாக வைப்பை போடலாம் வாங்க. அது நல்ல நாள் அதுமா நம்ம அண்ணாமலையை பார்த்து சந்தோஷத்தோடு போகலாம் வாங்க. காலையிலே சாப்பிடாம ரொம்ப இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது மாதிரியாக இதுவரை தான் நினைக்கிறேன். இதான் சொன்னாங்க. இதான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். இதுவாக தான் இருக்கணும். வழி கூட போட்டுருக்கு சிவான்னு சின்னதாக. இதுவாக தான் நினைக்கிறேன். அண்ணாமலையாரே எங்கள் அண்ணாமலை எதுக்கும் கேட்டுப்போம். அண்ணா இப்படியே போனால் கோயிலுக்கு போகலாமாண்ணா? அண்ணா இப்படியே போனால் கோயிலுக்கு போகலாமா? கோயிலுக்கு ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டாம்பா. அங்கேப்பா இது வேறு டைட்டாக இருக்குப்பா. சே, ரொம்ப கருப்பு இருக்குப்பா. ரைட்டில் கட் பண்ணி லெஃப்ட்டுப்பா. லெஃப்ட்டுப்பா. ஸ்ட்ரைட்டாக கோயில் தானம்பா. கோயில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இதாக பார்த்தோன்னே அவ்வளோதாங்க. ரீச் பண்ணிட்டோம். அண்ணாமலையை ரீச் பண்ணிட்டோம். பார்த்துட்டோம். அப்படியே பைக் வாரமாக பார்க் பண்ணிட்டு கோயிலில் போகலாம் வாங்க. மழைலாம் வந்துச்சு பாருங்க ஃபேமிலி. வந்துட்டோம். அண்ணாமலையை விசிட் பண்ண வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அப்போ நிம்மதியாக சாப்பிட்லாம். ஓகே ஃபேமிலி. ஐக்காடி போய் பார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் கோயில் வந்துட்டோம் பாருங்க ஃபேமிலி. கோயில் ரீச் பண்ணிட்டோம்.